வணக்கம் மக்களே, திருப்பி இந்த ஒரு நல்ல புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதோ புதுசாக ட்ரை பண்ணேன். எப்போவுமே ஒரே மாதிரி சொல்கிறது தான் போர் அடிக்குதா, அதனால தான் புதுசாக ட்ரை பண்ணேன். சரி, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாஹாத்தி டு எஸ்எம்பிடி பெங்களூரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் ஸ்பெஷல் பார்த்தா ஒரு ஸ்பெஷலும் இல்லை. இந்த ட்ரெயினில் நான் அசாம் போயிருந்தேன்ல, ரிட்டர்ன் வரும்போது இதில் தான் வந்தோம். இந்த வீடியோ இது நம்ம சேனலில் 3வது வரையும். அது ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்து கேப்சர் பண்ணியிருப்பேன், 2வது வாட்டி கிராசிங் பண்ணியிருப்பேன், 3வது ஃபஸ்ட்டு கிராசிங் தான். ஆனால் இந்த வாட்டி ஃபுல்லாக லென்த்தாக ஒரு 20 நிமிஷம் 2 நிமிஷம் வீடியோ. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறப்ப என்னால் பேச முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறதுனால வீடியோவாக போட்டோம். செகண்ட் வாட்டி ஷார்ட்ஸாக வந்துச்சு. இப்போ 3வது வாட்டியே போனோம். கடவுள் எனக்கு கொடுக்கணும் சயின்ஸாக நினச்சிக்காம. இந்த ட்ரெயினை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. வாரத்தில் 3 நாள் ஆப்ரேட் ஆகுது. எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து குவாஹாத்திலேருந்து எஸ்எம்பிடி பெங்களூர். அசாமில் இருக்கிற குவாஹாத்திலேருந்து கர்நாடகாவில் இருக்கிற எஸ்எம்பிடி பெங்களூரு. எஸ்எம்பிடினா சரி, அது எஸ்எம்பிடி சார் மோசகந்தா விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் பெங்களூரு. அதாவது எஸ்எம்பிடி ஃபுல் ஃபார்ம் எஸ்எம்பிடி. நான் பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்கும், ஆனால் அதான் இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு 2-3 ட்ரெயின் போட்டேன். ஒரு 2-3 ட்ரெயின் தான் மிஸ் ஆகிடுச்சு. அதில் ஒன்று இப்போ இதெல்லாம் போட்டேன். ஆக்சுவலாக இந்த வாரத்தில் 3 நாள் ஒரு ட்ரெயின். இந்த 3 நாளில் மொத்தம் 3 நாள் ஆப்ரேட் 3 நாள் அதாவது டெல்லி போல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறது. மொத்தம் 2 இடத்துல லோக்கோ சேஞ்ச் இருக்குது. ஒன்று நியூ ஜல்பாய் விசாகப்பட்டினத்தில் இருக்குது. இங்கேருந்து போனால் விசாகப்பட்டினம் போய் தான் எல்லா வண்டியும் லிவர்ஸில் இருக்கும். அது ஒன்றா அவ்வளோதான். இது ஆக்சுவலாக வேப் போகிறதா எப்பவுமே புல் பண்ணின்னு போவோம். இந்த வீடியோவில் போகும்போது வேப் 7 போட்டு நாங்கள்லாம் போகும்போது வேப் போகிறதா புல் பண்ணி போவோம். இந்த வீடியோவில் மொதல் வேப் 7 போட்டிருக்காங்க. இதில் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் அங்கே தான் ஈஸ்ட் அசாமில் தான் பண்ணுவாங்க. நாங்கள் ஏறும்போது க்ளீனாக இருந்தது வண்டி நாங்கள் போகும்போது. ஆனால் இந்த ட்ரெயின் வேறு ரூட் வரும். மொத்தம் 2 ரூட் இருக்குது அங்கே. ஒன்று எலக்ட்ரிக்கு, இன்னொன்று டீசலு. இந்த வண்டி எலக்ட்ரிக் லைன் போட்டு தனியாக வரும். வந்தே பாரத், அப்புறம் டக்குனு கம்பாரிசனுக்கு தான் வந்துச்சு மேடம். வந்தே பாரத், அப்புறம் அதுதான் வேணுமா ராஜாணி துரந்தம் இந்த ரூட்டில் தான் வரும். எங்கள் ட்ரெயினும் இந்த ரூட் தான் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் ஒரு பெரிய ரிட்டர்ன் பண்ணுறதுன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து அசாம் போனோன்னா முதல்ல கல்கட்டா போய் அங்கேருந்து மாறிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இதில் ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. அதனால் ஏன்னா ரெகுலர் டெய்லி ட்ரெயின் போகிறதுனா போட்டுது இதை நம்ம ட்ரெயின் ஓவர்டேக் பண்ணி விடுவோம். கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு ட்ரெயினுக்கு அப்போ தான் ஆச்சு. இந்த நான் 3 ட்ரெயின் சொல்லணும்னா, ஒன்று ஜிடி நவஜீவனு, அப்புறம் இது எஸ்எம்பிடி பெங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று அயோத்தியா கார்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதில் நான் இதை எடுத்ததை ஜிடியும் எடுத்தாச்சு. அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு 2-3 ட்ரெயின் எடுக்கல. அதெல்லாம் பின்னாடி போகும்போது வந்துடும். நீங்கள் பார்க்குறதுலே எனக்கு வேண்டியது வந்தது மேன். இது கொஞ்சம் விட்டு வருது, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ தைச்சி விட்டு போயிடுச்சு, அதனால தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ட்ரெயினுக்கு தெரிஞ்சு ரேக் ஷேரிங்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் ரேக் ஷேரிங்கே இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சால் சொல்லிடுவேன் நான், ஆனால் தெரியாது ரேக் ஷேரிங் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி பின்னாடி தெரிஞ்சுருந்தால் நான் போகிறேன். அதே மாதிரி இந்த குவாஜி எஸ்எம்டி பெங்களூரில் எக்ஸ்பிரஸில் நீங்கள்னா ஒரு பயம்னா வடக்கான்னு சொல்லியிருக்காது. அதான் சங்கமித்ரா இருக்குல்ல, அந்த சங்கமித்ரா அளவுக்கு இங்கே எதுவுமே இருக்காது. ஜாலியாக ஆயாக வரலாம். ஐ மீன் ஜாலியாக வரலாம் என்று சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னால எல்லா ஸ்டாப்பிங் நின்று போகும், ரொம்பலாம் நிற்காது, ஒரு 2 3 ஸ்டாப் தான் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். இதுவே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து கரெக்ட் டைம் வந்துடும். இன்னொன்று இருக்குது, எஸ்ஐபிடி பேர் வந்து நியூ தெரிஞ்சிருக்கேன், அதுதான் மோசம். இதுவே தெரிஞ்சு பரவாயில்ல. ஏன்னா நாங்கள் வரும்போது 3 நாளாக சைடு டைம் எடுத்துன்னு 9 10 9 தான் வந்துடுச்சு. எஸ்ஐபிடி பேர் நியூ தெரிஞ்சிருக்கேன், அதான் லேட் ஆச்சு. ஸோ இதை தெரிஞ்சு ஓரளவுக்கு பெஸ்ட். ஆனால் கல்கட்டா போய் பார்த்தா தான் பெஸ்ட்டு. வேறு என்ன ட்ரெயின் போய் சொல்லுது, வேறு சரி இன்ஜின் மாடல் சொல்லிட்டேன், அவ்வளோதான். நான் அது பெஸ்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெயின் எடுத்தால் ஒரு பார்த்து தான் கவர் பண்ணிடணும். இந்த ட்ரெயினை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு டேஸ்டரில் இந்த பக்கம் வந்து சண்டே மண்டே டியூஸ்டே வந்து எஸ்எம்பிடிலேருந்து கிளம்புது. தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வந்து குவாஹாத்திலேருந்து கிளம்புது. ஆக்சுவலாக அது எப்போ கிளம்பும் அதுக்கு அடுத்த நாள் கிளம்பும். இப்போது தேர்ஸ்டே கிளம்புனா சாட்டர்டே போவோம், சாட்டர்டே கிளம்புனா மண்டே போவோம். நாங்கள் மண்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சொன்னால அதான். அதுக்கு அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் எழுதி கிளம்பும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கிளம்புவோம். இந்த எக்ஸ்பிரஸோட மெயின் ஹைலைட் என்னென்னா எல்ஹெச்பி தூக்கம் சும்மா ஜம்முன்னு வரும். நாங்கள் இதெல்லாம் ஏசியில் போட்டோம், தேர்ட் ஏசி கிளம்பி. நம்ம இன்ஸ்டாகிராமில் பழைய அக்கௌண்ட்டில் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நிறைய இதில் தான் நிறைய வீடியோ கேட்சப் பண்ணியிருப்பேன். இந்த ட்ரெயினில் தான் ஏசி பெட்டில் உட்காந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் போகிற நிறைய வீடியோ இதில் தான் எடுத்துருப்பேன், பாதிக்கு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பர் ட்ரெயின் ரிலேட்டட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பாய்.